ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கதை நேரத்தில் முயல் குட்டி கதை கேட்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதையின் பெயர் முயல் குட்டி. ஒரு காட்டில் ஒரு சின்ன முயல் இருந்தது. அதுக்கு 2 நாளாக ஜுரம், ஃபீவராக இருந்தது. அதனால் அது ரொம்ப டயர்டாக, சாப்பாடும் எதுவும் ஆகாரம் எதுவும் இல்லாதனால ரொம்ப டயர்டாக சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் உக்காந்துருந்தது. அது அப்படியே சோர்வில் அது தூங்கிடுச்சு. திடீர்னு ஒரு சத்தம். உடனே அந்த முயல் குட்டி முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு புலி நின்றுட்டு இருந்தது. அது பார்த்தோன்னே முயலுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த புலி என்ன சொல்லுது முயலை பார்த்து, என்ன நீயே இந்த பகல் நேரத்தில் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு புலி சொல்லுது. உடனே முயலுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, அதுவே குட்டி முயல், அதே காய்ச்சல், சாப்பிடாம ரொம்ப அசதியாக இருக்கு இல்லையா, அது அந்த நேரத்துலையும் பயந்தது. இருந்தாலும் அது கொஞ்சம் யோசிச்சு, மகாராஜா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கேல்ல, என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஆறாது, எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா குண்டா புஷ்டியாக இருப்பாங்க, அவங்கள சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பசி ஆறும் அப்படின்னு சொல்லுது. உடனே புலி என்ன சொல்லுது, ஓ அப்படியா, அப்போ உங்கள் அம்மா அப்பா கூப்பிடு, நான் இன்னும் ரொம்ப பசியாக இருக்கேன், உடனே வர சொல்லு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. உடனே முயல் சொல்லுது, மகாராஜா நான் மறந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுது. எப்போ வருவாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு புலி சொல்லுது. அப்போ முயல் சொல்லுது, எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மரத்து மேலே ஒரு பெல் இருக்குது, அதை அடித்தா நாங்கள் உடனே வந்துடுவோன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ அந்த பெல்லை தட்டினீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துடுவாங்க, நீங்களும் சாப்பிட்டு உங்கள் பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே புலி சொல்லுது, அப்படியா, இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே முயல் சொல்லுது, இருங்க மகாராஜா, எங்கள் அம்மாவுக்கு காது கேட்குறது கொஞ்சம் கம்மியாக கேட்கும், அதனால் நீங்கள் அந்த மரத்து மேலே உள்ள பெல்லை பலமாக 2 கையாலும் தட்டினீங்கன்னா ஓசை சத்தம் நிறையா வரும், அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கேட்கும், எங்கள் அம்மா அப்பா உடனே வருவாங்க, நீங்களும் சாப்பிட்டு உங்கள் பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே புலி எதுவும் யோசிக்காமல் உடனே அந்த மரத்து மேலே இருக்க அந்த பெல்லை தட்டுது. தட்டுனோன்னே அங்கே என்ன தட்டுது, பெல்லை தட்டுது, அங்கே இருக்கிறது தேன்கூடு. அந்த தேன் கூடில் இருக்க தேனிலாம் யாரா நம்மளை இப்படி வீட்டை விட்டு துரத்துறது, அடிக்கிறது அப்படின்னு எல்லா தேனீக்களும் வெளியில் வருது. பார்த்தா இந்த புலி, உடனே அந்த புலி ஏன்னா தேனியை தாக்கிறதுனால தேனீகளுக்கு கோவம் புலியை தாக்க ஆரம்பிக்குது. இந்த புலியும் அந்த தேனீக்களுக்கு பயந்து ஓடிடுது. பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த முயல் சின்னதாக இருந்தாலும் அமைதியாக புத்திசாலித்தனமாக யோசித்து தனக்கு ஆபத்தை அதை நீக்கிடுச்சு இல்லையா. இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஆபத்து வந்தால் அமைதியாக புத்திசாலித்தனமாக நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அந்த சிக்கல் நம்ம வெளியில் வந்துடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.